नमस्ते, वेलकम टू निफियोज ऑनलाइन हिंदी अकेडमी विशारद पूर्वाद पेपर 1 6th रोमन लेटरिல் கேட்கக்கூடிய சாராंश ஸோ அந்த கஹானிக்கா சாராंश தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி டிப்டி கலெக்டரி அப்படின்ற ஒரு கஹானி அப்லோட் பண்ணிட்டேன். அதனோட சாராंश டிப்னிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக லிசன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உஸ்கி மா அப்படின்ற இந்த கஹானி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஹானியோடைய ஆத்தர் யார் அப்படின்னா பாண்டே பேச்சன் சர்மா உக்ர. இந்த உக்ர அப்படின்றது ஏன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவருடைய அந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வயலண்ட்டாக கொஞ்சம் ஃபியூரியஸாக இருக்கும். அதனால் அந்த உக்ர அப்படின்றத மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்டே பேச்சன் சர்மா உக்ர. பிரஸ்தாவனா அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன். இந்த கஹானிக்கு மாத்திரம் இல்லை, எல்லா கஹானிக்குமே இன்ட்ரொடக்ஷனில் சேம் இதே தான் கொடுத்துருப்பாங்க. कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. ஸோ இந்த கஹானி இந்த கதையில் பல தத்துவங்களை எடுத்து வந்து சிறப்பான முறையில் எழுதியிருக்காங்க. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर उसकी माँ नामक कहानी की आलोचना की जाती है. ஸோ बहुमान्य தத்துவம் அப்படின்னா பல கருத்துக்களை கொண்டு இந்த கஹானியை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது லேக்கக் பரிச்சய் அப்படின்னா ஆத்தர் டிஸ்கிரிப்ஷன். இதோட லேக்கக் யார் அப்படின்னா ஸ்ரீ பாண்டே பேச்சன் சர்மா उग्र. सो उसकी माँ श्री पांडे बेचन शर्मा की उग्र की कहानी है. उग्र जी பூஞ்சிவாத் கா விரோध करते हैं. பூஞ்சிவாத் அப்படின்னா அந்த முதலாளித்துவம் கேபிட்டலிசம் அதை வந்து அகெயின்ஸ்டாக பார்க்குறவர், அதாவது விரோध करते हैं இதை வந்து எதிர்க்கிறவர் தான் இவர் உக்ர. இந்த பாண்டே यह उनकी रचनाओं में देखी जा सकती है. ஸோ இது வந்து ஆக்சுவலாக முதலாளித்துவம் என்ன அப்படி கேபிட்டலிசம் அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த ஹையர் ஹேண்டாக இருக்கிறது, மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு கீழே அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை இவர் விரும்ப மாட்டார். அதை எதிர்க்கிற மாதிரி தான் இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கும். உன்கி ரச்சனாவும் அப்படின்னா இவரால் எழுதப்பட்ட அந்த படைப்புகள் எல்லாத்துலேயுமே நம்மளால் அதை பார்க்க முடியும். உன்கி பாஷா சரல் और पाठकों के मन को छूने वाली भाषा है. இவரோட அந்த பாஷா அப்படின்றது என்னன்னா லாங்குவேஜ் ஸ்டைல். இப்போ ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரியில் எந்த அளவுக்கு வார்த்தைகளை ரொம்ப எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவரோட ஸ்டோரிஸ் எல்லாருமே வந்து சரல் பாஷா, ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான் பயன்படுத்தியிருப்பார். பாட்டக்கும் பாட்டக்கும் அப்படின்னா ரீடர்ஸ், படிக்கிறவங்களோட மனதை தொடுற மாதிரி இருக்குமா. சூனே வாலி அப்படின்னா தொடுற மாதிரி இருக்குமா அவரோட அந்த லாங்குவேஜ் ஸ்டைல்ஸ் எல்லாமே. ஷீர்ஷக் நீங்கள் கஹானியோட சாராம்சம் எது எழுதினாலும் ஒரே ஹெட்டிங்ஸ் தான் வரும். விஷாரத் பூர்வாதில் நீங்கள் படிக்கிற எல்லா கஹானி எல்லா சாராம்சக்குமே இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே சேம் தான். உள்ள கண்டென்ட் மட்டும்தான் மாறப்போகுது. அதனால் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டில் எண்டிங் வரைக்கும் இருக்க எல்லா ஹெட்டிங்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஷீர்ஷக் அப்படின்னா தலைப்பு. यह एक माँ की बेचैनी की कहानी है. இது அம்மா பற்றின ஒரு பேச்சைனி அப்படின்னா ஒரு பதட்டம், டென்ஷன், ரொம்ப கவலைப்படுற ஒரு அம்மாவுடைய ஒரு ஸ்டோரி தான். देश के लिए मर मिटने वाले एक युवक की माँ की कहानी है. தேசத்துக்காக தன்னோட உயிரை கூட கொடுக்கறதுக்கு தியாகம் பண்ணக்கூடிய ஒரு இளைஞனுடைய அம்மாவோட கதை தான் இது. इसलिए यह शीर्षक इस कहानी के लिए उचित शीर्षक है. அதனால இந்த தலைப்பு இந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானி கா சாராंश. ஸோ கஹானி கா சாராंश இப்போ இப்போ தான் நம்ம ஸ்டோரிக்குள்ளே வரோம். यह आज़ादी के पहले की कहानी है. ஆசாதி அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, விடுதலை கிடைச்சதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி. लेखक के घर के सामने वाले घर में लाल नामक लड़का और उसकी माँ जानकी दोनों रहते थे. இதில் 3 கேரக்டர் தான். ஒன்று இந்த லேக்கக், இன்னொன்று லேக்கக்கு இந்த சாம்னே வாலே கர் அப்படின்னா முன்னாடி வீடு, அதாவது எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய லால், அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேர் ஜானகி. 3 கேரக்டர் தான் லேக்கக்கு. ஏன் லேக்கக்கு நம்ம ஒரு கேரக்டராக எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா இந்த கதையை நமக்கு சொல்கிறதே இந்த இடத்துல லேக்கக் தான் சொல்கிறாரு. அதனால் லேக்கக் ஒரு கேரக்டரு. அவரோட எதிர்த்த வீட்டில் தான் லால், அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஜானகி இருக்காங்க. ஸோ 3 கேரக்டர் தான். லால் காலேஜ்மே படுத்தா தா. ஸோ லால் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். வஹ பாரத் கி குலாமி சஹ ந சகா. பாரத் கி குலாமி அதாவது குலாமின்னா ஸ்லேவ்ஸ், அடிமை. நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருக்கிறத லால் வந்து விரும்பலை. वह आज़ादी पाना चाहता था. आज़ादी इंडिपेंडेंस கிடைக்கணும் அப்படின்னு அவன் விரும்பினான். इसलिए लाल और उसके साथी क्रांतिकारी बन गए. அதனால் லாலும் உஸ்கே சாத்தி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து
கிராந்திகாரி பன் கயே. கிராந்திகாரி அப்படின்னா புரட்சியாளர்களாக, ரெவல்யூஷனிஸ்டாக வந்து மாறுறாங்க. யார் யார்? லால் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸு. புலிஸ் வாலேக்கோ யஹ் மாலும் ஹோ ஜாத்தா ஹை. அங்கே இருக்க போலீஸ்க்கு வந்து எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. அப்போ இருந்த போலீஸ் எல்லாருமே என்னென்னா பிரிட்டிஷ் பீப்புள் தான் எல்லாருமே அப்போது ரூலிங்கில் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சு போயிடுறது. மாலும் ஹோ ஜாத்தா அப்படின்னா தெரியறது. एक दिन एक पुलिस वाले ने लेखक से मिलकर लाल के संबंध में पूछताछ की. एक दिन ஒரு நாள் வந்து புலிஸ் வாலே. ஸோ இதில் இன்னொரு கேரக்டர் புதுசாக என்ட்ராகிறதுனா புலிஸ் வாலே ரொம்ப பெரிய ரோல் இல்லை, ஆனால் நேம் சேர்க்க கொடுத்துருக்காங்க. புலிஸ் வாலே லேக்கக் சே மில்கர் லால் கே சம்பந்தமே பூச்தாச் கி. ஒரு நாள் இந்த போலீஸ்காரர் வர்றாரு, வந்துட்டு ஆப்போசிட்டில் தானே இந்த லேக்கக் இருக்கார், அதனால் லேக்கக்கை பார்த்து, மில்கர் அப்படின்னா அவரை பார்த்து லாலை பற்றி பேசுகிறாங்க. லால்கே சம்பந்த். ஸோ அவனோட சம்பந்தமாக விசாரிக்கிறாங்க. பூச்தாச் அப்படின்னா விசாரிக்கிறது, என்கொயரி. इसलिए लेखक को लाल के क्रांतिकारी बनने की बात मालूम होती है. ஸோ இவங்கெல்லாம் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் லேக்கக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி லால் வந்து ஒரு புரட்சியாளராக மாறி இருக்கான் போல இருக்குது அப்படின்றதே அப்புறம் தான் லேக்கக்கே தெரிய வருது. இஸ் சந்தர்ப்பமே ஜானகி வஹா ஆத்தி ஹை. அந்த நேரத்தில் ஜானகி அங்கே வராங்க. ஜானகி யார்? லாலோட அம்மா. உஸ்கோ தூண்டே ஹுயே லால் பி ஆத்தா ஹை. தன்னோட அம்மாவை தேடிட்டே லாலும் வராரு ஒரு பக்கம். வஹ லேக்கக்கோ சாச்சா புகார்த்தா தா. அப்போது அந்த லால் என்ன பண்ணுறான்னா, அந்த லேக்கக் ஆத்தர் இருக்கார் வந்து சாச்சா அப்படின்னு கூப்பிட்றான். சாச்சா அப்படின்னா சித்தப்பா. लेखक ने उससे पूछा तो लाल मान गया. वह बोला मैं देश की आज़ादी के लिए कुछ भी करूँगा. அப்போ வந்து லேக்கக் அவன்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி போலீஸ் வந்தாங்க. அதாவது அது இந்த ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன சொல்கிறாங்கன்னா, லேக்கக் வந்து அவன்கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி காலேஜ் தானே படிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் இந்த மாதிரி புரட்சியாளராக மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அவனும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான்னா, நான் தேசத்தினுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக, விடுதலைக்காக குச்வி கருங்கா, என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறது? லால் சொல்கிறாரு. इसके कुछ दिन बाद पुलिस वालों ने लाल के घर में छापा मारी. इसके कुछ दिन बाद. ஸோ இது நடந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புலிஸ் வாலேனே லால் கே घर में छापा मारी. छापா அப்படின்னா வந்து அங்கே ஒரு ரைடுக்காக, ஒரு சோதனைக்காக வராங்க. வஹாந்தோ ஒரு சோதனை ரைடு வருவாங்களே, வீட்டு அதாவது வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க வந்து ரைடு வராங்க. அந்த ரைடு வர்றதுக்கு பேர் தான் இங்கே சாப்பா. ஸோ அந்த மாதிரி ரைடு வரும்பொழுது वहाँ 2 पिस्तौल कुछ कारतूसें कुछ नोटिस मिले. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ரைடு வரும்போது தான் பிஸ்டல் அப்படின்னா அந்த பிஸ்டல் கை துப்பாக்கி, அதுக்கப்புறம் அந்த கார்த்தூஸும் அப்படின்னா அந்த கொஞ்சம் புல்லட்ஸ் தோட்டாக்கள்லாம் கிடச்சிது. அப்புறம் குச் நோட்டீஸ், ஒரு சில இந்த நோட்டீஸ் எல்லாமே போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கிது. இஸ் பர் புலிஸ் வாலே லால் और उनके उसके साथियों को கைது करके ले गए. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லால் அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கைது செஞ்சிடுறாரு. அதாலத் மே முகத்மா சலா. அதாலத் அப்படின்னா கோர்ட்டில் இதற்கான வழக்கு நடந்துட்டுருக்கு. முகத்மா அப்படின்னா வழக்கு. ஜானகி अपने पास जो कुछ भी था बेचकर वकीलों को देती रही. ஜானகி என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வச்சு பேச்கர்னா விற்று அதை சேல் பண்ணி அந்த காசை தான் வக்கீலுங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. முகத்மா 1 साल चला. அந்த முகத்மா அந்த வழக்கு மாத்திரமே 1 வருஷத்துக்கு நடக்குது. ஜானகி பரோசா கர்த்தி थी कि लाल छूट जाएगा. ஜானகிக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்ன அப்படின்னா தன்னோட பையன் லால் வந்து வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. லேக்கின் லால் கோ ஃபான்சி கி சஜா தி ஜாத்தி ஹை. ஃபான்சி கி சஜானா தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. யாருக்கு? லால்க்கு. लाल की मृत्यु के खबर पाकर जानकी के दिल की धड़कन रुक जाती है. அவனை தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. லால் இறந்து போயிடுறான். அவன் இறந்த அந்த செய்தியை கேட்டு, கபர் அப்படின்னா நியூஸு, அந்த நியூஸை கேட்டு ஜானகி கே தில் கி தடுக்கன் அப்படின்னா அவரோட ஹார்ட் பீட்டு ரூக் ஜாத்தி ஹே, அவங்க அம்மாவுடைய ஹார்ட் பீட்டு நின்று போயிடுறது. இதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது கத்தோப் கத்தன் எல்லா லெசன்ஸ்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கத்தோப் கத்தன், இதுக்கப்புறம் வர ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து காமன், எல்லா லெசன்ஸ்லையுமே வரக்கூடியது. ஓகே, கத்தோப் கத்தன் அப்படின்னா நெரேஷன், ஒரு கதையை வந்து எப்படி வர்ணிச்சிருக்காங்க, எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. கஹானி கத்தோப் கத்தன் கி சகாயத்தா சே ஹி ஆகே படுத்தி ஹை. ஒரு கதை வந்து எந்த அளவுக்கு நெரேட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் அந்த கதையை வந்து இன்னும் முன்னேற்றும். ஆகே படாத்தின்னா இன்னும் அது முன்னேற்றுறது. इसलिए கத்தோப் கத்தன் கோ கதா வஸ்து கே அனுசார் ஹோனா சாஹியே.
அதனால் அந்த கதோப்கதன் அந்த நரேஷன் எப்படி இருக்கணும்னா கதாவஸ்து அப்படின்னா கதை பொருள், அந்த கதை பொருளோடு அடங்கி இருந்திருக்கணும். யஹ் கஹானி ஆசாதி கி லடாய் கி கஹானி ஹை. யஹ் கஹானி இந்த ஸ்டோரி வந்து ஆசாதி கி லடாய், அதாவது விடுதலைக்காக நடந்த சண்டை அதாவது லடாயி கி கஹானி ஹை, அந்த விடுதலைக்காக நடக்கிற அந்த ஃபைட்ஸை பற்றி பேசுகிற ஒரு ஸ்டோரி. இஸ்லியே கதோப்கதன் மே கம்பீரதா ஹை. அதனால் அந்த நெரேட் பண்ண விதத்தில் வந்து அந்த கம்பீரதா அப்படின்னா அந்த ஒரு போல்ட்னஸ் இருக்குது. इस कहानी का कथोपकथन पात्रों के अनुसार है. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்டோரியினுடைய அந்த நெரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸை பொருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கதோபதனுக்கு வந்து நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லைப்பா. இப்போது இந்த எஸ்ஸே இருக்குது, இல்லை 2-3 எஸ்ஸே நீங்கள் படிக்கிறீங்கன்னா எல்லா கதோபகதனுக்குமே இந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2 லைன் இருக்குல்ல, இது வந்து காமன் தான். நீங்கள் வேறு எஸ்ஸில் இருக்கிறது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை கூட எடுத்து எழுதிடலாம். கடைசியாக ஒரே ஒரு வரி மட்டும் அந்த லெசனை பற்றி எழுதிருங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இது. அடுத்தது கதோபகதனுக்கு அப்புறம் பாத்திரச்சித்திரன்னா கேரக்டர் எந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இங்கே ஃபுல்லாக பாத்திரச்சித்திரன் அப்படின்னாலே இங்கே யாரை பற்றி தான் பேசுவாங்க, இந்த கதையில் அவர் கூட கேரக்டர்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ பாருங்கள், இஸ் கஹானி மே 2 ही प्रमुख पात्र है. 2 ही प्रमुख पात्रனா இம்பார்ட்டன்ட் கேரக்டர் 2 தான். ஒன்று லால், இன்னொன்று அவங்க அம்மா ஜானகி. இப்போ ஜானகி பற்றி பேசணும், லால் பற்றி பேசணும், அவ்வளோதான். ஜானகி भोली भाली स्त्री है. भोली भालीना और इन्नसेंटाன ஒரு பெண்மணி. उसको पूरा विश्वास है कि उसका बेटा गलत काम नहीं करेगा. उसको पूरा विश्वास, அவளுக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது என்ன அப்படின்னா उसका बेटा, அவளோட பையன் வந்து தப்பான வேலையை செய்ய மாட்டான் அப்படின்னு. देश के लिए लड़ना गलत काम नहीं मगर वीरता है. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேசத்துக்காக சண்டையிடுறது தப்பான வேலை கிடையாது, ஆனால் தட் இஸ் வீரம் அப்படி, அது வந்து வீரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் வஹ் அங்கிரேஸோं का ज़माना था. ஆனால் அது யாருடைய காலம், பிரிட்டிஷ்காரங்களுடைய காலம். उसे मालूम नहीं था कि क्रांतिकारी को सरकार जीवित नहीं छोड़ती. அவங்களுக்கு தெரியலை என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ரூலர்ஸ் வந்து அந்த டைம் விடுதலை வேணும்னு சொல்லிட்டு இருக்க புரட்சியாளர்களை வாழ விட மாட்டாங்க, ஜீவித் நஹி, ஸோ வாழ விட மாட்டாங்கன்னு தெரியல. லால் காலேஜ்மே இப்போ அவங்க அம்மாவை பற்றி பேசி முடிச்சிட்டாங்க, இப்போ அடுத்து யாரை பற்றி பேசுகிறாங்க, லால் பற்றி பேசுகிறாங்க. लाल कॉलेज में पढ़ता है, वह देश के लिए मर मिटने को तैयार रहता है. इस तरह इन दोनों पात्रों का चित्रण खूब हुआ है. ஸோ லால் வந்து காலேஜில் படிச்சுட்ருக்கான், அவன் தேசத்துக்காக தன்னோட உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கான். ஸோ இந்த மாதிரி இந்த 2 கேரக்டர் பற்றியும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ பாத்திர சித்திரனாலே அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் பற்றி மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அடுத்தது பாஷா शैली அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்டைல். लेखक की भाषा शैली उनके विचारों के अनुसार चलती है. ஸோ லேக்கனுடைய அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குது, லாங்குவேஜ் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னா அவரோட அந்த அவரோட அந்த ஐடியாவை பொறுத்து இருக்குது. விசாரம் அப்படின்னா அந்த ஐடியாஸ், அவரோட தாட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. கபி ஆக்ரோஷ் வியக்த் கர்த்தி ஹை, கபி கஹரே துக்கோ வியக்த் கர்த்தி ஹை. கபி அப்படின்னா ஒரு சில நேரத்தில் ஆக்ரோஷமான விஷயங்களை வந்து பதிவு செய்கிறாரு. இன்னொரு இடத்துல கஹரே அப்படின்னு ரொம்ப டீப்பான ரொம்ப ஆழமான சோகங்களை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. வியக்த் கர்த்திஹன்னா எக்ஸ்ப்ரெஸிங். ஸோ ஒரு சில நேரத்தில் ஆக்ரோஷமான விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சோகமான விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. உக்ரஜி தில் में जो सोचते हैं उसे उसी प्रकार शब्द में चित्रित करने में माहिर थे. அதாவது உக்ரஜி ஆத்தரை சொல்கிறாங்க, அவர் வந்து தில் மே ஜோ சோச்தே ஹே, மனசில் என்ன நினைக்கிறாரோ உசி பிரகார், அதை அதே வடிவத்தில் சப்தோமே வார்த்தைகளில் வந்து பதிவு செய்கிறதுல இவர் வந்து எக்ஸலண்ட்டான ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஹிர் அப்படின்னா திறமையான. इसलिए इस कहानी की भाषा शैली उत्तम है. ஸோ இந்த கஹானியினுடைய லாங்குவேஜ் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேஷ்கால் அப்படின்றது ஒரு கதை இருக்குன்னா அது எந்த காலத்தை சேர்ந்த கதை, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள பேசணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே பேசியிருக்காங்களா அப்படின்றதா விஷயம். தேஷ்கால் लेखक देश और काल का थोड़ा वर्णन करते हैं. ஸோ லேக்கக் வந்து அந்த டைம் பீரியடை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. इससे पाठकों को कहानी को समझना आसान होता है. இதனால் ரீடர்ஸ், இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆசான் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. यह कहानी आज़ादी की लड़ाई की कहानी है. ஸோ இந்த ஸ்டோரி வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக நடந்த சண்டைகளில்
ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கஹானி. इसलिए उस समय के वातावरण का वर्णन हुआ है. அதனால தான் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த கதையில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. यह वर्णन पढ़कर हम उस ज़माने में घुस जाते हैं. இந்த மாதிரி சில வார்த்தைகள் அந்த கதையெல்லாம் நம்ம படிக்கும்பொழுதே அந்த காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு. இஸ் கஹானி மே தேஷ் கால் கா நிர்வாக खूब हुआ है. ஸோ இந்த ஸ்டோரியில் அந்த டைம் அண்ட் பீரியட் பேஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உத்தேஷ்ய அப்படின்னா ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஸ்டோரியினுடைய நோக்கம் என்ன? इस भारतवासी के दिल में आज़ादी का जोश जगाना ही इस कहानी का उद्देश्य है. ஸோ இந்த ஸ்டோரியினுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஹர் பாரத்வாசி, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஸோ ஒவ்வொரு இந்தியர்களோட மனசில் ஆசாதி கா ஜோஷ், அந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு வந்து தட்டி எழுப்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எழுப்புகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத இந்த கதையோட நோக்கமே. आज के लोगों को एकता के सूत्र में पिरोना भी इसी कहानी का उद्देश्य है. இங்கே இருக்க ஒரு ஆஜ்கே லோகோனா இன்றைக்கி இருக்க அந்த பீப்புளுக்கு, இந்திய மக்களுக்கு ஏக்தா கே சூத்திரமே, ஏக்தா அப்படின்னா அது யூனிட்டி, ஒன்றா இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாவை கூட, அதாவது இப்படியெல்லாம் தான் நம்ம ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை கூட சொல்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு உபசன்ஹார் कंक्लूड பண்ணுறாங்க. सरल शैली और वेदना के चित्रण के कारण यह कहानी हमको रुलाती है. सरल शैलीனா ரொம்ப எளிமையான அந்த வடிவம். வேதனானா என்ன? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்டோரி பார்த்தோன்னே லால் அவ்வளோ நம்ம தேசத்துக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக லாலுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அது கேட்ட அவங்க அம்மா ஜானகியும் இறந்து போயிடுறாங்க. இது கேட்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து நம்மளை அழ வைக்கிது அப்படி சொல்கிறாங்க. रुलाती है. देश के लिए मर मिटने वालों के प्रति सहानुभूति पैदा होती है. ஸோ இந்த மாதிரி தேசத்துக்காக ஒருத்தவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், இவங்களாம் இறக்கிறத நினைக்கும் போது நமக்கு எப்படி இருக்குது, நமக்குள்ளே ஒரு சிம்பத்தி க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாரே வீர் ஷஹீதோं पर गर्व होता है. வீர் ஷஹீதோம், அந்த தியாகிகளை நினைக்கும் பொழுது நமக்கு அவங்க மேலே நமக்கு ஒரு கர்வம், ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரைட் வந்து நமக்கு உண்டாகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியினுடைய கன்க்ளூஷன். இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ, தன்யவாத்.